Hi guys, I'm Deepika. Welcome back to Phoenix Academy of English. இன்னைக்கு லெசன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கிலீஷே தெரியாது, நான் வந்து தமிழில் தான் எப்பயுமே கன்வர்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க கூட இடையில வந்து நீங்கள் இந்த வெரி ஷார்ட் சென்டென்சஸை வந்து இன்பிட்வீனில் நீங்கள் வந்து பேசும்போது பேசிக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு கிராமர் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஓகே, லெட்ஸ் ஜம்ப் இன். ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடவுளுக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. எப்படியோ என்னை வந்து இந்த பிரச்சனைலேருந்து சேவ் பண்ணிட்டாங்க, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து தேங்க் காட் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி கடவுளினுடைய அருள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணோம். நம்மளுடைய எல்டரை வந்து நம்ம தேங்க் பண்ணணும் அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதே வந்து ரொம்ப மிகவும் நன்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஆர் தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ் அ லாட் அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் கடவுளே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஓ மை காட் அப்படின்னு வந்து சொல்லலாம், இல்லைனா ஓ காட் அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம வந்து ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா யாரையாவது வந்து நீங்கள் கொஞ்சம் ஓரமாக நகருங்க அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி ஓரமாக நகரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து மூவ் அசைட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். மூவ் அசைட், ஒரு ஓரமாக நகருங்க, மூவ் அசைட் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து யாராவது ஒருத்தவங்க ஒரு பண்ணின விஷயம் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை, மீடியமாக இருக்குது, ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா தட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லணும். அதே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தட்ஸ் கிரேட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். இப்போ அது உண்மை அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் தட்ஸ் ட்ரூ. இது எல்லாத்துலேயுமே வந்து அதுன்னு சொல்கிறனால அந்த தட் இஸ் அப்படின்றது காமனாக வரும். இப்போ நிச்சயமாக அப்படின்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் சர்டன்லி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். அதே வந்து உறுதியாக எனக்கு தெரியல, டவுட்டாக இருக்குது அப்படிங்கும்போது ஐ எம் நாட் ஷுர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால ஐ எம் நாட் ஷுர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். சும்மா இருக்காத, ஏதாவது பண்ண அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கு டூ சம்திங் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ நோ. இந்த மாதிரி விவாதம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஆர்கியூ, டோன்ட் ஆர்கியூ அப்படின்னு சொல்லலாம். சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈட் அட் டைம்ஸ். கதவை வந்து க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ்வலாக நமக்கு தெரியும், க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லிடுவோம். அதே வந்து தாழ்பால் போடுங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா லேட்ச் த டோர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். கதவை வந்து தட்டுறதுக்கு வந்து நாக் த டோர், கதவை தட்டுங்க அப்படின்னு சொல்கிறதா நாக் த டோர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து தண்ணி கொண்டு வான்னு சொல்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சதாக இருக்கும், பிரிங் சம் வாட்டர். அதே வந்து கொஞ்சம் தண்ணி வந்து பிடிச்சிட்டு வான்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம டேப்பில் இருந்து தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஃபெச் சம் வாட்டர் அப்படின்னு சொல்லணும். இப்போ யாராவது ஒரு விஷயம் சொல்லும் போது இது இப்படி தான் சொல்லும் போது இல்லவே இல்லை, சுத்தமாக இல்லை, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களே, அதுக்கு வந்து நாட் அட் ஆல் அப்படின்னு சொல்லணும். ஒன்றுமே இல்லை, கம்ப்ளீட்லி நோ அப்படின்னு சொல்லும்போது நாட் அட் ஆல். இப்போ நெருப்பு பற்றவை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து பற்ற வைக்கிறதுக்கு வந்து லிட் ஃபயர் அப்படின்னு சொல்லணும். அதே வந்து அந்த நெருப்பை வந்து அணை அப்படின்னு சொல்கிறதுக்கு புட் ஆஃப் த ஃபயர்னு சொல்லுவோம். ஃப்ரேசல் ஒர்க்கில் நம்ம சொல்லும் போது புட் ஆஃப் த ஃபயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து டவுஸ் த ஃபயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் வெரி நைஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். வெரி நைஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சூப்பர் அப்படின்றதுக்கு எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்லா பண்ணியிருக்கீங்க, யா வெல் டன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒருத்தங்க சொல்கிற விஷயம் வந்து இது வந்து முழுக்க முழுக்க கரெக்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து அப்சல்யூட்லி ரைட். நீங்கள் சொன்ன விஷயம் முழுசாக உண்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்சல்யூட்லி ரைட். ஸோ இன்றைக்கி லெசனில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வேர்ட்ஸ் வந்து க்ளோஸ் த டோர்னால் என்ன மீனிங் அண்ட் லேட்ச் த டோர்னால் என்ன மீனிங், அதே மாதிரி பிரிங் சம் வாட்டர்னால் என்ன, ஃபெச் சம் வாட்டர்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். அதே நேரத்தில் இங்கிலீஷ் தெரியாதவங்க கூட இதை அப்படியே நீங்கள் வந்து திரும்ப சொல்லி பார்த்து உங்களோட கான்வர்சேஷனில் நீங்கள் அப்படியே வந்து பேசிக்கலாம். அந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் இன்னைக்கு லெசனில் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு லெசன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் இஃப் யூர் அ நியூ வியூவர், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். See you. Bye.